அன்பர்களே, இன்று உலகில் குரலற்றவர்களின் குரலாக உலகின் கண்ணை திறந்த தேசமாக ஈரான் இருக்கிறது. அது பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் மறைமுக திட்டத்தின்படி அந்நாட்டு உளவு பிரிவுகளில் ஒன்றான மொசாட் ஈரான் மீதான போர்க்கால திட்டம் ஒன்றை வகுத்து தந்தது. அதன்படி ஈரானுக்குள் உள்நாட்டு கலவரங்களை தூண்டுதல், வான்வழி தாக்குதல் மூலம் ஈரான் முக்கிய தலைவர்கள் அனைவரையும் கொல்லுதல், அதனைத் தொடர்ந்து ஈரானுக்குள் ஆட்சி மாற்றம் ஒன்றை கொண்டு வந்து தங்களுக்கு சாதகமான அடிமை அரசு ஒன்றை நிறுவுதல், அதன் மூலம் ஈரான் வளங்கள் அனைத்தையும் சுரண்டுதல் எனும் இத்திட்டங்களை சில நாள் போரின் மூலம் செய்து முடித்தல் எனும் திட்டத்தோடு ஈரானையும் ஒரு வெனிசுலாவாக நினைத்து கொண்டு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் போதே துரோக தாக்குதல்களை அதிரடியாக துவங்கினார்கள். காமேனியை கொன்றுவிட்டால் இவை எளிதாக சாத்தியம் என தப்பு கணக்கு போட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் இருநாட்டு படைகளின் தாக்குதல் கொடூரமாக நடத்தப்பட்டு ஈரானின் கடுமையான பதில் தாக்குதலால் 39 நாட்கள் போர் நீடித்தது. ஈரானில் உள்ள 15,000 இலக்குகளை குறிவைத்து குண்டுகளை அள்ளி வீசினார்கள். ஈரானுடனான இந்த போரில் எவருடைய ஆலோசனையையும் செவிகொடுத்து கேட்காமல் இஸ்ரேலின் கைப்பாவையாக இருந்து ட்ரம்ப் போரில் இறங்கினார். இதன் விளைவாக ஈரான் ஹார்மோஸ் நீரிணையை இழுத்து மூடியதோடு அமெரிக்காவின் பிரம்மாண்டமான போர் கப்பல்களையும் ரேடாரில் சிக்காத அதிநவீன போர் விமானங்களையும் ஏவுகணைகளாலும் ட்ரோன்களாலும் அடித்து துவம்சம் செய்தது. ஈரானின் இச்செயல்களால் எண்ணெய் விலை கடுமையாக ஏற்றம் கண்டது. இது ட்ரம்புக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்தது. சினம் கொண்ட பலராலும் புழுகு மூட்டை, கோமாளி என வர்ணிக்கப்படுகிற ட்ரம்ப் 4 மணி நேரத்தில் ஈரானை சாம்பலாக்கி விடுவேன், ஈரானியர்களுக்கு நரகத்தின் வாயிலை திறந்து விடுவேன், ஈரானியர்களின் நாகரிகத்தை நாசமாக்கி விடுவேன் என்றெல்லாம் கொக்கரித்தார். தாக்குதல்களை தீவிரப்படுத்தி பார்த்தார். கடுமையாக மிரட்டியும் பார்த்தார். ஆனாலும் இஸ்ரேலின் உளவு பிரிவு மொசாட்டின் ஈரானை கைப்பற்றும் திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடியாகின. காமேனியை கொன்றுவிட்டால் ஈரான் பணிந்துவிடும் எனும் ட்ரம்ப் கனவுகள் அனைத்தும் கலைந்து போயின. அமெரிக்க இஸ்ரேலின் எல்லா வியூகங்களும் தோல்வியில் முடிந்தன. உலக பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்புக்குள் சிக்குண்டது. உலக நாடுகள் செய்வதறியாது மௌனித்து நின்றது. இந்த நிலையில் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தின் விளைவாக 14 நாட்கள் போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இது உலக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்திருந்தது. இந்த போரின் விளைவாக ஈரானியர்களின் வீரத்தை இன்று உலகமே வியந்து பார்க்கிறது. ஈரான் அதிபர் உட்பட
1,40,00,000 ஈரான் மக்கள் உயிர் கொடுக்க வீதிகளில் இறங்க தயாராக இருந்தார்கள். எங்கெல்லாம் குண்டு வீசுவோம் என அமெரிக்கா மிரட்டியதோ அங்கெல்லாம் ஈரான் மக்கள் உயிரை துச்சமென மதித்து இரவெல்லாம் மனித சங்கிலி அமைத்தார்கள். இதனால் தாக்குதல் திட்டத்தை கைவிட்டு 15 அம்ச திட்டத்தை சொல்லி அதற்கு கட்டுப்பட வேண்டும் என ட்ரம்ப் ஈரானை பலவாறு மிரட்ட ஆரம்பித்தார். இவ்வாறான எந்த மிரட்டல்களுக்கும் வளைந்து கொடுக்காத ஈரான் 10 அம்ச கோரிக்கை திட்டத்தை முன்வைத்துள்ளது. இந்த போர் நிறுத்த காலம் என்பது உண்மையில் இருதரப்பும் தங்களது ஆயுத பலத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வழிவகுக்கும். ஒரு மாபெரும் எதிரியை தங்களது ஒற்றுமையினால் மண்டியிடச் செய்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியை சாத்தியமாக்கிய ஈரான் மக்கள் மிகுந்த பாராட்டுக்கு உரியவர்கள். இந்த போரில் ஈரான் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. ஈரானுடனான 39 நாள் போரில் ட்ரம்பின் எல்லா திட்டங்களும் தோல்வியிலேயே முடிந்து வருகிறது. தந்திரமாக ஈரானின் எல்லோ கேக்கை தூக்கும் திட்டமும் தோல்வியில் முடிந்ததோடு 10க்கும் மேற்பட்ட விமானங்களையும் 100க்கும் மேற்பட்ட வீரர்களையும் இழக்க நேர்ந்தது. இதனால் விரக்தியின் உச்சத்திற்கு சென்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இறுதியாக மக்கள் வாழ தகுதியற்ற தேசமாக ஈரானை ஆக்குவேன், ஈரானின் உள் கட்டமைப்புகளை முற்றாக சிதைப்பேன், நாசகார அணுகுண்டை வீசுவேன் என்பதை ஒத்த மறைமுக மிரட்டல்களையும் விடுத்து பார்த்தார். தங்கள் நாட்டின் வளங்களை சுரண்ட வந்த அமெரிக்காவின் வளங்களை சிதைத்து எதிரியை மண்டியிட செய்தது ஈரானின் ராஜதந்திரம். ஈரானின் மன உறுதி மாபெரும் வெற்றியை தந்துள்ளது. இந்த போரால் அமெரிக்கா தனது நட்பு நாடுகளை இழந்து தவிக்கிறது. போரின் நோக்கத்தை கொஞ்சம் கூட எட்டி தொடாமலே போர் நிறுத்தத்திற்கு வந்துள்ளது அமெரிக்கா. அமெரிக்காவை நம்பி நின்ற பல நாடுகள் தற்போது சொந்த காலில் நிற்பதற்கும் சீனாவின் திசையில் பயணிப்பதற்கும் ஆரம்பித்துள்ளன. இன்று ஈரான் உலகில் குரலற்றவர்களின் குரலாக, உலகின் கண்ணை திறந்த தேசமாக மிளிர்கிறது. தற்போதைய நிலையில் பல உலக நாடுகளின் ஆதரவு ஈரானுக்கு அதிகரித்து வருகிறது. மத்திய கிழக்கு நாடுகளின் அரசுகள் அமெரிக்கா பக்கம் நின்றாலும் அம்மக்கள் பெரும்பாலும் ஈரான் பக்கம் நிற்கிறார்கள். உலகின் வெறுக்கத்தக்க தேசமாக இஸ்ரேல் மாறி நிற்கிறது. இப்போது உலகத்தின் முன் நிற்கும் கேள்வி, 14 நாட்கள் போர் நிறுத்தத்தின் அடுத்த கட்டமாக பாகிஸ்தானில் நடைபெற இருக்கிற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள அமெரிக்க தரப்பு வந்துள்ள நிலையில் ஈரான் தரப்பு கலந்து கொள்ளுமா அல்லது பேச்சுவார்த்தை முறிவடையுமா, நல்ல முடிவுகளை எட்டித்தொடும் என நாம் நம்பலாமா? இப்போதைய சூழல் மீண்டும் போர் துவங்கும் என்பதற்கான அறிகுறியையே வெளிப்படுத்துகிறது. இந்த நிலையில் ஈரான் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமெனியின் 40ஆம் நாள் நினைவாக தற்போதைய சுப்ரீம் லீடர் மொஜிதபா காமெனி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்.
அந்த சூளுரையில் ஈரான் போருக்கு தயாராக இருப்பதையும் ஆக்கிரமிப்பு மற்றும் அக்கிரம குற்றவாளிகளை தண்டிக்காமல் விடமாட்டோம் எனவும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள மக்களை தங்களுக்கு ஆதரவாக அணிதிரட்டும் திட்டத்தையும் வெளிப்படுத்துவதை காண முடிகிறது. விரைவில் இஸ்ரேல் மிகப்பெரிய தரைவழி தாக்குதல் ஆபத்தை சந்திக்க வேண்டிய நிலை அதிகரித்து வருகிறது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.